Welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சாட் ஜிபிடில எப்படி நம்ம ஒரு கஸ்டம் ஜிபிடி வந்து பில்ட் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான ரீசனை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் ஏஐ ரீசெண்டா எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அடுத்த வாரம் கூடிய சீக்கிரம் ஸோ இந்த மெயில் எனக்கு 4ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க இந்த மெயில் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் நாங்க ஜிபிடி ஸ்டோர்னு சொல்லி ஒண்ணு நாங்க கிரியேட் பண்ண போறோம். அதுல உங்களோட கஸ்டம் ஜிபிடிஸ நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மூலியமா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட்ல எப்படி பிளே ஸ்டோர் இருக்கோ அந்த மாதிரி தான் ஜிபிடிஸ்க்கெல்லாம் அவங்க ஒரு ஜிபிடி ஸ்டோரை பில்ட் பண்றாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ணி அதை நம்ம அந்த ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கூகுள் வந்து அந்த ஆப்ல நீங்க டெவலப் பண்ண ஆப்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஏதாவது யூசர் கிளிக் பண்ணாங்கன்னா கூகுளுக்கு ரெவென்யூ வரும். அந்த கூகுளோட அந்த ரெவென்யூல ஒரு பார்ட்டை அந்த கிரியேட்டருக்கும் அவங்க தருவாங்க. ஸோ மானடைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்லயும் இதே தானே, கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் மூலியமா காசு வருது. அந்த மாதிரி தான் ஓப்பன் ஏஐ என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க இந்த ஜிபிடி ஸ்டோர் நாங்க நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணோனே பப்ளிஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிபிடி 4 ரிலீஸ் பண்றப்போ ஒரு நவம்பர் மந்த் ஓப்பன் ஏஐயோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜிபிடி ஸ்டோர்னு ஒண்ணு கூடிய சீக்கிரம் கொண்டு வருவோம்னு சொன்னாரு. கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, அதுல நெறைய யூசர்ஸ் உங்க ஜிபிடிய யூஸ் பண்ற பட்சத்துல எங்களுக்கு ரெவென்யூ ஷேரிங் மாடல நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அதாவது யூசர்ஸ் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க உங்களோட ஜிபிடியனா, நாங்க உங்களுக்கு ரெவென்யூவ ஷேர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஏர்னிங்க்கான ஒரு பிளாட்ஃபார்மா மாறிட்டு இருக்கு. ஆனா, இது வந்து இப்ப தான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். நம்ம இத எவ்வளோ சீக்கிரம் இத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ChatGPTக்கு வந்துருங்க. ஸோ chat.openai.com. பட் நீங்க பார்த்தீங்கன்னா 3.5ல இருப்பீங்க. 4 வந்து பே பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ நான் பே பண்ணி இத வாங்கி வச்சிருக்கேன். ஸோ கஸ்டம் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா வெர்ஷன்ல தான் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி $20 டாக்ஸோட ஒரு $23 நம்ம பே பண்ற மாரி வரும். ரூ. 2000 அப்ராக்ஸிமேட்லி நம்ம பே பண்ற மாரி வரும். ஸோ இப்போ இதுல கஸ்டம் ஜிபிடிய நம்ம பில்ட் பண்றதுல கான்செப்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க ஃபிட்னஸ்க்கு பண்ணலாம். இப்ப இந்த ஜிபிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல நீங்க எத கேட்டாலும் குடுக்கும். ஸோ இத வந்து நம்ம ஒரு சில ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன தான் நீங்க குடுக்கணும் அப்படின்னு நம்ம இத சொல்ல முடியாது. ரைட்? ஸோ நம்ம ப்ராம்ப்டிங் மூலியமா அத அச்சீவ் பண்ணலாம். பட் ப்ராம்ப்டிங் மூலியமா நீங்க ஒவ்வொரு டைம் அந்த ப்ராம்ப்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த கேள்வி கேட்டா மட்டும் நீ பதில் சொல்லு. ஒவ்வொரு டைம் அத நான் சொல்லணும். இதே நான் கஸ்டம் ஜிபிடில என்ன மாரி இப்ப ஃபிட்னஸ்னா ஃபிட்னஸ்க்கு ஏத்த மாரி, இல்ல நான் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும்னா தம்ப்நெயிலுக்கு மட்டும் அதுல அவங்க மக்கள் வந்து உங்க ஜிபிடிய யூஸ் பண்ணும்போது என்ன மாரி தம்ப்நெயில் வேணும்னு சொல்ட்டாங்கன்னா கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ டிசைனருக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதே மாரி வந்து குக்கிங் பேஜ்க்கு நீங்க வந்து ஒரு இது கிரியேட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணலாம். நியூஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு கஸ்டம் ஜிபிடிய நீங்க வந்து பில்ட் பண்ணலாம். பட் இதே நான் ஆண்ட்ராய்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? அதுலனா நெறைய கோட் எல்லாம் எழுதி நெறைய ப்ராசஸ் பண்ணணும். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜிபிடி ரெடி ஆயிரும். ஓகே, ஃபைன். நம்ம அத பண்ணலாம். ஸோ இப்போ இங்க கீழ உங்களோட யூசர் நேம் தெரியும். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து மை ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மை ஜிபிடி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஏஐ டியூட்டர்ன்னு ஒரு ஜிபிடிய நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி டேட்டா ஆர்டிக்கல்னு சொல்லி ஒரு ஜிபிடி நான் 2 ஜிபிடிய பில்ட் பண்ணியிருக்கேன். இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு லோகோல இருந்து எல்லாமே அதுவே டிசைன் பண்ணி குடுத்துரும். இதுல நீங்க கிரியேட் அ ஜிபிடி ஃபார் பீட்டா யூசர் ஒன்லி இந்த ஆப்ஷன் நீங்க பார்ப்பீங்க. நீங்க பெய்டு வெர்ஷனா வச்சிருந்தீங்க அப்படின்னா. இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஒரு பேஜ் வந்துரும். அதாவது நீங்க லெஃப்ட் சைட்ல ஜிபிடிய கிரியேட் பண்ணுவீங்க. ரைட் சைட்ல உங்களுக்கு அதோட பிரிவ்யூ காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அது என்ன கேக்குது அப்படின்னா, "ஹாய், ஐ வில் ஹெல்ப் யூ பில்ட் a நியூ ஜிபிடி. யூ கேன் சே சம்திங் லைக் மேக் a creative who help generate visuals for new products or make a software engineer who help format my code." இது ஒரு சாம்பிள் சொல்றாங்க. அந்த மாரி நம்ம ஒரு சாட் ஜிபிடி எப்படி வேணா நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்றேன்னா, "கிரியேட் a GPT for health and fitness ரிலேட்டட்" அப்படின்னு நான் போடுறேன். ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து ப்ராம்ப்ட் சின்னது தான். பட் நம்ம வந்து ஒரு ஜிபிடிய பில்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பக்கம் பக்கமா ப்ராம்ப்ட் உட்காந்து நம்ம ஃபர்ஸ்ட் அத பிளான் பண்ணி ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு ப்ராம்ப்டிங்க எவ்ளோ அழகா ரெடி பண்றதுங்கிறத நான் சொல்லப் போறேன். ஏன்னா இந்த வீடியோவோட அஜெண்டா வந்து முழுக்க முழுக்க
ஒரு ஜிபிடி எப்படி வந்து நம்ம பில்ட் பண்றதுங்கிறது தான். ஓகேங்களா? இத ப்ராம்ப்டிங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போணும். நான் இங்க குடுக்குற இந்த ப்ராம்ப்டிங் எல்லாம் வந்து இப்போதைக்கு பத்தாது. நம்ம ஒரு பெரிய லெவல்ல ஒரு ப்ராம்ப்டிங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு 200, 300 வேர்ட்ஸ் உள்ள ஒரு பேராகிராஃபா நம்ம ரெடி பண்ணி, நம்ம ரெக்யர்மென்ட் இங்க குடுத்தோம்னா தான், அது ப்ராப்பரா நம்ம ஜிபிடிய பில்ட் பண்ணி குடுக்கும். சரி, இப்ப அது அடுத்து ஒரு கேள்வி கேக்குது. கிரேட் சாய்ஸ். ஹவ் அபௌட் வி நேம் திஸ் ஜிபிடி ஃபிட்னஸ் அட்வைசர். டஸ் தட் சவுண்ட் குட்? அதுவே கேக்குது. ஃபிட்னஸ் அட்வைசர்ன்னு நான் பேர் வச்சிரவா அவங்களோட ஜிபிடிக்கு அப்டின்னா நம்ம சொல்லலாம். எஸ். ஓகே. அது வந்து இங்க நீங்க ப்ரிவ்யூ பார்க்கலாம். நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்து வந்து ப்ரொஃபைல் பிக்சர் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் ஜெனரேட் பண்ணோனே இது உங்களுக்கு ஓகேவான்னு அது கேட்கும். வேண்டான்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு இமேஜ் ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்ப இது ஒன்ஸ் ஜெனரேட் பண்ணிருச்சு அப்டின்னா, நம்ம இத பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம இத ஓகேன்னு சொல்லிரலாம். ஓகே. ஸோ அது வந்து எனக்கு இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் இமேஜ வந்து ரெடி பண்ணிருச்சு. அண்ட் தென் இங்க பாருங்க அந்த ப்ரொஃபைல் இமேஜ் ப்ரிவ்யூல காமிக்குது. ஃபிட்னஸ் அட்வைசர்ங்கிற பேரையும் காமிச்சிருச்சு. ஸோ இது ஓகேவான்னு நமக்கு கேட்குது. சரி, நான் வந்து இத ஓகேன்னு சொல்லிர்றேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் மாரி நம்மட்ட கேக்குது. கிரேட். நவ் லெட்ஸ் ரிஃபைன் த கன்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸ் அட்வைசர். டு ஸ்டார்ட், இன் வாட் வே ஷுட் இட் இன்டராக்ட் வித் த யூசர் சீக்கிங் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அட்வைஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஷுட் இட் பி மோட்டிவேஷனல், ஃபேக்சுவல் ஆர் ஃபோக்கஸ் ஆன் புரொவைடிங் அ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ்? ஸோ அது கேக்குது. ஏன்னா நம்ம குடுத்த ப்ராம்ப்ட் வந்து அதுக்கு கிளியரா இல்லாதனால தான் அதுக்கு நமக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் நமக்கு அது கேக்குது. ஸோ நம்ம ப்ராம்ப்ட்ட பெஸ்ட்டா குடுத்துட்டோம்னா, அது இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மள அது கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. சரி, இப்ப அது என்ன கேக்குது அப்டின்னா, நான் இது என்ன மாரி ஒரு இதா நம்ம வந்து குடுக்குறது? யூசர்ஸோட வந்து அத எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்டின்ற மாரி கேக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்டராக்ட் வித் யூசர் சீக்கிங் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அட்வைஸ். இத காப்பி பண்ணி எஸ் அப்டின்னு போட்டுட்டு, இந்த மாரி குடுத்துட்டு, டீச் ஆர் ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் த யூசர் அண்ட் ட்ரீட் தெம் லைக் 5 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஷேர் சம் எக்ஸாம்பிள்ஸ் டூ. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி தேடி வர்றவங்களுக்கு நீ ஆன்சர் பண்ணு. அண்ட் தென் இமேஜின் அவங்க ஒரு 5 வயசு குழந்தை மாரி நெனச்சுக்கோ. ஏன் நம்ம அத சொல்றோம்னா, அப்பதான் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு அது சொல்றதெல்லாம் சில பேருக்கு புரியாது. அப்ப நம்ம எப்பவுமே டீச் மீ லைக் ஐ அம் 10, டீச் மீ லைக் ஐ அம் 5, டீச் மீ லைக் ஐ அம் 15 அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணும். இப்ப எனக்கு வந்து 30 வயசு, அது 10 வயசு குழந்தைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி பண்ணுச்சுன்னா, எனக்கு அது ரொம்ப புரியும் இல்லையா? அதான். ஸோ நான் என்டர் குடுக்குறேன். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் கேக்குது. Now that we have established how fitness advisor will interact, let's think about what it should emphasize or avoid. For instance, should it focus more on general wellness tips and avoid specific medical advice, or there other areas it should particularly emphasize or ஸ்டீர் கிளியர் ஆஃப்? ஓகே. ஸோ இப்ப இது என்ன கேக்குது அப்டின்னா, ஜெனரலா நான் சொன்னா போதுமா? இல்ல நான் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் அட்வைஸ், கண்டிஷன்ஸ் அது மாரி நான் குடுக்கணுமா? அப்டின்ற மாரி கேக்குது. இமேஜின் இப்ப நீங்க ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம். இல்ல நான் அந்த பர்ட்டிகுலர் துறையில எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் குடுன்னு சொல்லி நெறைய இன்புட் தரலாம். இல்ல நான் வந்து இது ஜெனரல் ஒரு வெல்னஸ்க்காக தான் நான் கிரியேட் பண்றேன் அப்டின்னா, ஜஸ்ட் ஜெனரல் வெல்னஸ் டிப்ஸ் மட்டும் நீ குடு அப்டின்னு நம்ம சொல்லிரலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபோக்கஸ் மோர் ஆன் வெல்னஸ் டிப்ஸ்ங்கிறத காப்பி பண்ணி நான் இங்க குடுத்துர்றேன். அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் தான் அது பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குதுன்னா, நெக்ஸ்ட் லெட்ஸ் கன்சிடர் ஹவ் ஃபிட்னஸ் அட்வைசர் should personalize its response. How would you like it to address and interact with user? For example, should it use a friendly and encouraging tone or be more formal and straightforward? So இது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு யூசர் வந்து சாட் பண்றாருன்னா, ஃப்ரெண்ட்லியா கான்வர்சேஷன் எடுத்துட்டு போணுமா? இல்ல ப்ரொஃபஷனலா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிரணுமா? அப்படின்ற மாரி கேக்குது. சில பேர் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிரணுன்ற மாரி எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. யூசர் எப்படி இன்டராக்ட் பண்றாங்கங்கிறது நமக்கு தெரியும். இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்ம ChatGPTய பில்ட் பண்ணிட்டோம். பின்னாடி இதுல ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணலாமான்னு கேட்டா, தாராளமா நீங்க எப்ப வேணா இந்த ப்ராம்ப்ட்ட வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் குடுத்துர்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப ஹாய், ஹலோ, வெல்கம், ஹவ் ஆர் யூ இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கேட்ட கொஸ்டினுக்கு உடனே ஆன்சர். அந்த மாரி தான் நெறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் சொல்லிர்றேன். ஸோ இப்ப என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து ஆப் வந்து ரெடி ஆயிருச்சு. ரைட் சைட்ல பிளே கிரவுண்ட்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருச்சு. ஸோ இப்ப வந்து நம்மளோட ஆப் வந்து ரெடி. ஸோ இப்ப இந்த இடத்துல சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணி எவ்ரிஒன் அப்படின்னு குடுங்க. ஏன்னா பப்ளிக்கா குடுத்தா தான் நம்ம Play Storeல வந்து அது அவைலபிள் ஆகும். அதாவது GPT ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். எவ்ரிஒன்னு குடுத்து கன்ஃபார்ம் குடுத்துருங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த நீங்க பில்ட் பண்ண இந்த
ஆப் அதாவது ஃபிட்னஸ் அட்வைசர். இதோட லிங்க்கும் நீங்க யாருக்கு வேணா ஷேர் பண்ணலாம். இல்ல அவங்க வந்து ஜிபிடி ஸ்டோர்ல இன்னும் ஜிபிடி ஸ்டோர் வந்து ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் ஜிபிடிஸ் எல்லாம் அவங்களே ஸ்டோர்ல கொண்டு போய் போட்டுடுவாங்க. நம்ம போய் அதுக்கு ஏதாவது தனி ஸ்டெப் இருக்கான்லாம் கிடையாது. இந்த வீடியோ நான் இப்ப எடுத்துட்டு இருக்கிற டைம்ல இன்னும் ஜிபிடி ஸ்டோர் வந்து உருவாகல. உருவான உடனே நம்ம கிரியேட் பண்ண இந்த பப்ளிக் ஜிபிடிஸ் எல்லாமே அங்க லிஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ இத வந்து நீங்க லிங்க் வச்சும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஃபிரெண்ட்ஸோட. இல்ல யாராவது ஃபிட்னஸ்ன்னு சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேல வரும். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நீங்க என்ன வேணா நீங்க கேட்கலாம். இத டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகுதா நம்ம சொன்னது அப்டின்னா, பட் ப்ராம்ப்டிங்க பயங்கரமா குடுக்கணும். சோ நான் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன் நான் சொன்ன மாரி. அந்த ப்ராம்ப்டிங்க நீங்க குடுத்துக்கலாம். சோ இவ்ளோ தாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப் கூட கிடையாது. 2டே ஸ்டெப்ல நம்ம வந்து ஒரு ஜிபிடிய பில்ட் பண்ணிட்டோம். சோ இதுவும் ஒரு ரெவென்யூ ஷேரிங் மாடல்ங்கிறனால நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இத நீங்க எவ்ளோ அழகா இன்னும் யூஸ் பண்ணணுமோ பண்ணீங்கன்னா, யூ வில் பி என்ஜாயிங் த மானடைசேஷன் பாலிசி ஃப்ரம் ஜிபிடி ஸ்டோர். ஓகேங்களா? சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாரி நெறைய ஏஐ ரிலேட்டட், கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல வேணும் அப்டின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட Instagram பேஜ் வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.